தளபதி விஜயோட லியோ திரைப்படத்துக்கு காலையில் 4 மணி சிறப்பு காட்சிக்கு கண்டிப்பாக அனுமதி கொடுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி திட்டவட்டமாக தெரிவிச்சிட்டாங்க. லியோ திரைப்படத்தோட தயாரிப்பு நிறுவனம் கடந்த சில நாட்களாகவே லியோ திரைப்படத்துக்கு சிறப்பு காட்சிக்கு பெர்மிஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு பெர்மிஷன் கிடைக்கல. படம் நாளைக்கு ரிலீஸ் ஆக போது. இப்பவும் கூட ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. என்ன நடக்குது? ஏன் அரசாங்கத்து சைட்ல இருந்து லியோ திரைப்படத்துக்கு ஸ்பெஷல் ஷோக்கு பெர்மிஷன் கொடுக்கவே மாட்டாங்க? சரி, அப்படியே இருந்தாலும் காலையில் 9 மணிக்கு ஷோ ஆரம்பிச்சாதான் என்ன, இவங்களும் ஏன் விடாப்பிடியா காலையில் ஸ்பெஷல் ஷோக்கு பெர்மிஷன் கேட்டுட்டே இருக்காங்க அப்படின்றத பத்தி தான் இப்போ இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வெல்கம் டு அவர் சேனல். ஸோ ஏன் இந்த மாதிரி பெர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வருஷத்தோட ஆரம்பத்தில் பொங்கலுக்கு தளபதி விஜய் மற்றும் தல அஜித்குமாரோட திரைப்படங்கள் வாரிசு துணிவு ஒன்னா கிளாஷா தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆச்சு. அந்த படத்தோட சிறப்பு காட்சி, அதாவது காலையில 4 மணி காட்சியில நிறைய அசம்பாவிதங்கள் நடந்துச்சு. அதுல ஒரு ரசிகர் உயிரிழந்த சம்பவம் கூட நடந்துச்சு. அதனால தமிழக அரசு சட்டம் ஒழுங்கே இந்த திரைப்படத்தோட அதிகாலை காட்சினால சீர்கெடுது அப்படின்னு சொல்லிட்டு இனிமே வர திரைப்படங்களுக்கு அதிகாலை காட்சிகள் கிடையவே கிடையாது, சிறப்பு காட்சிகள் அப்படின்னு திட்டவட்டமா சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆன எந்த திரைப்படங்களுக்குமே, இப்போ ரீசெண்டா ரிலீஸ் ஆன சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட திரைப்படம் உள்பட எந்த படத்துக்குமே காலையில 4 மணி ஸ்பெஷல் ஷோ இது வரைக்கும் போடாம தான் இருந்தாங்க. 10 தல, ஜெயிலர் உள்ளிட்ட ஒரு சில திரைப்படங்களுக்கு சென்னை ரோஹிணி தியேட்டர்ல காலையில ஸ்பெஷல் ஷோ அவங்களாவே ப்ளே பண்ணிருக்காங்க. இது தெரிஞ்ச அரசாங்கமே நேரடியா தலையிட்டு இது ரொம்ப வன்மையாக கண்டிக்கத்தக்கது அப்படின்னு சொல்லி ரோஹிணி தியேட்டருக்கு அபராதம் விதிச்சிருக்காங்க. இனிமே எந்த தியேட்டராவது இந்த மாதிரி கவர்மெண்ட் பெர்மிஷன் இல்லாம காலையில ஸ்பெஷல் ஷோ ப்ளே பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த தியேட்டரோட லைசன்ஸ் கேன்சல் செய்யப்பட்டு அவங்களுக்கு அபராதம் விதிக்கப்படும் அப்படின்னு ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டாங்க. அதுல இருந்து எந்த படத்துக்குமே காலையில ஸ்பெஷல் ஷோ இப்ப ப்ளே ஆகிறது இல்ல. இப்போ இந்த லியோ திரைப்படம் தளபதி விஜயோட நடிப்புல லோகேஷ் கனகராஜோட டைரக்ஷன்ல உருவாகி இருக்கிற இந்த திரைப்படம் இந்திய அளவில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கு. உலக அளவில் கூட நிறைய ரசிகர்கள் நிறைய நாடுகள்ல இந்த திரைப்படத்தை ரொம்பவே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அவ்வளவு எதிர்பார்ப்பு இந்த திரைப்படத்துக்கு இருக்கிறதுனால படத்தை தமிழ்நாடு மட்டும் இல்ல உலகம் முழுக்க நிறைய ஸ்கிரீன்ஸ்ல தான் ரிலீஸ் பண்றாங்க. பட் என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த திரைப்படம் எல்சியூவா இல்லையா, இல்ல இந்த திரைப்படத்துல யார் யார் கேமியோல வராங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த திரைப்படத்துக்குள்ள ஏகப்பட்ட சர்ப்ரைஸ் மூவி டீம் வச்சிருக்காங்க. அது எதையுமே ட்ரைலர் உட்பட எங்கேயுமே ரிவீல் பண்ணாம வச்சிருக்கிறதுனால காலையில முதல் ஷோ வந்துச்சு அப்படினாலே அதை ரசிகர்கள் பார்த்துட்டாங்க அப்படினாலே கண்டிப்பா நிறைய விஷயங்களை லீக் பண்ணிடுவாங்க. போட்டோ எடுக்கிறது, வீடியோ எடுக்கிறது, எப்படியும் சோஷியல் மீடியால ஒரு சில விஷயங்கள் லீக் ஆயிடும். அப்படி லீக் ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்த ஷோ பார்க்குற ஃபேன்ஸ்க்கு கண்டிப்பா அந்த விஷயங்கள் சர்ப்ரைசிங்கா இருக்காது. நிறைய விஷயங்கள் அப்படி ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ இவ்வளோ இவங்க போராடிட்டு இருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தமிழக அரசு கிட்ட லியோ திரைப்படத்துக்கு சிறப்பு காட்சிகளுக்கு பெர்மிஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கை மனு கொடுத்திருந்தாங்க. இதன்படி தமிழக அரசு என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, படம் ரிலீஸ் ஆகிற 19ஆம் தேதியிலிருந்து 24ஆம் தேதி வரைக்கும் 5 நாட்களுக்கு நார்மலா தியேட்டர்ஸ்ல ப்ளே பண்ற அந்த ஷோஸை தவிர எக்ஸ்ட்ரா ஒரு ஷோ ப்ளே பண்ணிக்கலாம். அவ்வளவுதான் பெர்மிஷன் கொடுக்க முடியும். அதுவும் காலையில 9 மணிக்கு தான் முதல் ஷோவே ப்ளே பண்ணணும். நைட் 1:30 மணிக்குள்ள எப்படியாவது படத்தை முடிச்சு கொடுத்துடணும். அதுக்கு மேல நைட்ல படம் எந்த தியேட்டர்லயுமே ப்ளே ஆகவும் கூடாது. காலையில ஏர்லி மார்னிங்ல அதுக்கு முன்னாடி படத்துக்கு ஷோ கொடுக்கவும் கூடாது அப்படின்னு ஸ்ட்ரிக்ட்டா சொல்லியிருந்தாங்க. தமிழ்நாட்டில் தான் இந்த நிலைமையை தவிர கர்நாடகா, கேரளா மாதிரியான மற்ற ஸ்டேட்ஸ்ல, மற்ற வெளிநாடுகள்ல, மற்ற வெளி மாநிலங்கள்ல லியோ படத்தோட ஃபர்ஸ்ட் ஷோ காலையில 4 மணிக்கு வழக்கம் போல ஆரம்பிச்சிருது. அதுக்கான டிக்கெட் புக்கிங் ஓபன் பண்ணி டிக்கெட்ஸும் கம்ப்ளீட்டா வித்து தீத்துட்டாங்க. அங்கெல்லாம் 4 மணிக்கு படம் ஆரம்பிச்சு ரசிகர்கள் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. தயாரிப்பு நிறுவனம் பயந்த மாதிரி அந்த 4 மணி ஷோ அங்கெல்லாம் ஆரம்பிச்சு அதை ரசிகர்கள் பார்க்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னா அதுல இருந்து போட்டோஸ், வீடியோஸ் அல்லது விஷயங்களை எடுத்து சோஷியல் மீடியாவில் ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இங்க தமிழ்நாட்டில் காலையில 9 மணி ஷோ பார்க்க போறவங்களுக்கு கண்டிப்பா அது பெரிய டிசப்பாயின்மெண்டா தான் இருக்கும். நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சோஷியல் மீடியாவை பார்த்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்க தமிழ்நாட்டிலையும் காலையில 4 மணி ஷோக்கு பெர்மிஷன் கொடுத்துருங்க. எல்லாரும் ஒரே நேரத்தில் பார்த்தா தான் அந்த சர்ப்ரைஸ் கரெக்டா இருக்கும், ஃபேன்ஸ் போய் கரெக்டா ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு லியோ திரைப்படத்தோட தயாரிப்பு நிறுவனமான 7 ஸ்கிரீன் ஸ்டுடியோஸ் போயிட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனு கொடுத்திருந்தாங்க. அந்த மனு தான் நேற்று விசாரிக்கப்பட்டு இருந்தது. இன்னைக்கு தள்ளி வச்சிருந்தாங்க அந்த வழக்கை. இன்னைக்கு அதை விசாரிச்ச சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, லியோ திரைப்படத்துக்கு காலையில 4 மணி சிறப்பு காட்சிக்கு அனுமதி அளிக்குமாறு அரசுக்கு நீதிமன்றம் கண்டிப்பா உத்தரவிட முடியாது. காலையில 9 மணி காட்சிக்கு பதிலாக வேணா முதல் காட்சியை 7 மணிக்கு தொடங்கிக்கிறதுக்காக நீங்க போயிட்டு அரசு கிட்ட அனுமதி கேட்டு ஒரு மனு கொடுங்க. கண்டிப்பா அந்த மனு அரசு பரிசீலனை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உயர்நீதிமன்றம் சார்பா நானும் கோரிக்கை வைக்கிறேன். ஆனா அனுமதி கொடுக்கணுமா வேணாமா அப்படின்றத தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் முடிவு பண்ணணும். ஏன்னா சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்துச்சுன்னா கண்டிப்பா அதை அவங்க தான் ஃபேஸ் பண்ண போறாங்க. அப்படிங்கிறப்போ கண்டிப்பா பெர்மிஷன் கொடுக்கறத பத்தி அவங்க தான் டிஸ்கஸ் பண்ணி ஒரு முடிவுக்கு வரணும். அவங்க சொல்றது தான் இறுதி தீர்ப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி படத்தோட ட்ரைலர் ரிலீஸ் ஆன அன்னைக்கே சென்னை ரோஹிணி தியேட்டர் பயங்கரமா சேதப்படுத்தி அதுக்கான வீடியோஸ்லாம் கூட பயங்கர வைரலா போயிட்டு இருந்துச்சு. ஒரு ட்ரைலர் ரிலீஸ் ஆனதுக்கே ஃபேன்ஸ் ஒரு தியேட்டர் அந்த கதி ஆக்கிட்டாங்க அப்படின்னா ஸ்பெஷல் ஷோக்கெல்லாம் பெர்மிஷன் கொடுத்தா என்ன ஆகும் சட்ட ஒழுங்கு அப்படின்றத நம்மளால யோசிச்சே பார்க்க முடியல. அதே மாதிரி நார்மல் ஷோஸ் கூட எக்ஸ்ட்ரா ஒரு ஷோ ஆட் பண்ணிக்காங்க அப்படின்னு சொன்னதுமே கூட விடுமுறை நாட்களுக்கு மட்டும் தான். அந்த விடுமுறை நாள் முடிஞ்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பா எக்ஸ்ட்ரா ஷோ ப்ளே பண்ணக்கூடாது, அதுக்கும் விலக்கு கொடுக்கவே முடியாது அப்படின்ட்டு அதையும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாவே சொல்லிட்டாங்க. இருந்தாலும் லியோ படத்தோட தயாரிப்பு நிறுவனம் சார்பா கோர்ட்ல போயிட்டு பேசினவங்க விடாப்பிடியா நாங்க ரசிகர்களுக்காக தான் ஸ்பெஷல் ஷோக்கு பெர்மிஷன் கேட்கிறோம் அப்படின்னு சொன்னதுக்கு உயர்நீதிமன்ற நீதிபதி அனிதா அவங்க எல்லா ஷோஸுமே ரசிகர்களுக்காக தானே போடுறீங்க அப்படின்னு கேட்கவும் நீதிமன்றம் ஃபுல்லா பயங்கரமா சிரிச்சிட்டாங்க எல்லாருமே. இப்படி லியோ படத்தோட தயாரிப்பு நிறுவனம் நாளைக்கு ரிலீஸ் டேட் வச்சுக்கிட்டு டிக்கெட்ஸ்லாம் ஆல்மோஸ்ட் எல்லா ஷோஸ்க்குமே ஃபுல்லா இருக்கிற இந்த டைம்ல ஸ்பெஷல் ஷோக்கு பெர்மிஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கத்துக்கிட்ட விடாப்பிடியா அவங்களும் கேட்டுட்டே இருக்காங்க. ஆனா அரசாங்கம் காலையில 7 மணி ஷோக்கு பெர்மிஷன் கொடுப்பாங்களா அப்படின்றது டவுட்டா இருக்கிற நிலையில 4 மணி ஷோக்குலாம் கிளியர் கட்டா பெர்மிஷன் கொடுக்கவே மாட்டாங்க அப்படின்றது கிளியராவே தெரியுது. சோ மேக்ஸிமம் லியோ திரைப்படம் நாளைக்கு 9 மணிக்கு தான் இங்க தமிழ்நாட்டில் ஆரம்பிக்கும் எல்லா தியேட்டர்ஸ்லயுமே அப்படின்றது தான் இப்போதைக்கு நிலவரமா இருக்கு. தளபதி விஜயோட திரைப்படங்களுக்கு நார்மலா பிரச்சனை வருது ரொம்ப சாதாரணமான விஷயம் தான். ஆனா இப்போ தளபதி விஜய் அரசியலுக்கு வர போறாரு அப்படின்றதுனால லியோ திரைப்படத்துக்கு ஆளும் கட்சி சைடுல இருந்து இவ்வளவு பிரஷர் கொடுக்குறாங்க. அதனால தான் ஸ்பெஷல் ஷோக்கு கூட பெர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சீமான் உள்பட நிறைய அரசியல் பிரபலங்கள் பொதுமக்கள் சைடுல ஒரு பெரிய பேச்சு ஒன்று இருக்கு. பட் அரசாங்கத்து சைடுல இருந்து இல்ல சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கிறது ஒண்ணு மட்டும் தான் எங்களோட குறிக்கோள், மற்றபடி எந்தவித அரசியல் பின்புலனும் இதுல கிடையாது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. பட் என்ன அப்படின்றது கடவுளுக்கு தான் வெளிச்சம். இப்போ இந்த ஸ்பெஷல் பெர்மிஷன் கேட்டு லியோ படத்தோட
ஒரு தயாரிப்பு நிறுவனம் ஒரு பக்கம் போராடிட்டு இருக்கிறதையும் அதுக்கு அரசாங்கம் கண்டிப்பா அனுமதி கொடுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதையும் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராவது வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம உடனே இப்பவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை மறக்காம டிங் பண்ணிடுங்க.